Okay, Samuel. ஒரு ஆளும் ஒரு டைப்னு எல்லாம் வேற வேற மாதிரி இருப்பாங்க. நல்லா இருக்கியா? குனிஞ்சவன உட்காருண்ணே அண்ணே. இது எங்கள் தாத்தா ஜெமினி நினைச்சு, இது எங்கள் பாட்டி கேஆர்ஜியா, இது எங்கள் அண்ணன். இவங்க 2 பேரும் எங்கள் ஒளி விளக்கு. கும்பிட்டுக்குங்க, நல்லா கும்பிட்டுக்குங்க அண்ணே. நீங்கள் ஆசைப்பட்ட கிளியோபட்ரா எழுத்த வீடு தான். போக போக கரெக்ட் ஆயிரும். காலையில் பார்த்துக்கலாம். இப்போ போய் படுங்க. உள்ளே வாங்க. வணக்கம் தலைவரே. யார் அது புதுசாகுது? தூரத்து சொந்தம், மெட்ராஸ் பூந்தமல்லி தான். அம்மா அப்பாலாம் மேலே போயிட்டாங்க, அனாதை ஆகிட்டாரு. நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா என் கூடயே நான் அவர் தங்க வச்சுக்குவேன். அப்படியா? ஆமாம் தலைவரே. பேர் என்னப்பா? சீசர். சீசரா? என்னையா இந்த காலத்தில் சீசர் கேசர்னு? ரஜினி கமல்னு எதனா வச்சுக்கூடாது? வச்சுட்டாங்க. ஏன் தலைவரை கிளி அழுதுட்டு உட்காந்துருக்குது? சைக்கிள் வாங்கி கொடுக்கலன்னு அழுதுட்டு இருக்கிறா. ஆமாம், கூட்டத்தலைவன் தான் பேர். குழந்தை எவ்வளோ நாள் ஒரு சைக்கிள் கேட்குது, வாங்கி கொடுக்க துப்பு இல்லை. இப்படிதான் எதனா புலம்பிக்கிட்டே இருப்பான். நீ அழுவாத கிளி, நான் வாங்கி கொடுக்குறேன். சரி வரேன் தலைவரே. வணக்கம் சொல்லிடுங்க. வரேன் தலைவரே. ஒரு வழியாக பிரச்சனை முடிஞ்சிருச்சு. கிளி ஏன்டா அப்படி அழுவுது? கிளியை பற்றி உங்ககிட்ட சொல்லி ஆகணும். அது ரொம்ப நல்ல பொண்ணுண்ணே. அவ்வளோ சீக்கிரத்தில் எந்த பொருள் மேலேயும் ஆசை வைக்காதுண்ணே. ஆசை வச்சிருச்சு, அது கிடைக்கிற வரைக்கும் அழுதுகிட்டே இருக்குண்ணே. சைக்கிள் கேட்டிருக்குது, அவங்க அப்பா வாங்கி தர மாட்டேங்கிறாரு. இப்படியே எத்தனை நாள் அழுதுகிட்டே இருக்க போதோ தெரியல. இந்த காசை வச்சுக்க. சைக்கிள் தானே, உடனடியே சைக்கிள் வாங்கி கொடுத்துரு. இந்த நிலைமையிலேயும் இப்படி உதவி பண்ணுறேனே, உண்மையிலே உனக்கு பெரிய மனசுனே. சைக்கிளோட வரேனே. ஜெமினி, அவ முகம் எப்படிடா? இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அண்ணே முகம் பார்த்ததையும் போலீஸ் பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஏய் ஜெமினி, எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்க உனக்கு எது பணம்? அங்க என்ன பார்வை? இந்த சைக்கிள் ஸ்பான்சர் சீசர். ஊருக்குள்ள ஒருத்தன் புதுசா வந்தா என்கிட்ட அறிமுகப்படுத்த மாட்டியா? இல்ல கிளி, அப்பா கிட்ட சொல்லிட்டேன். எங்கேயாவது திருடிட்டு வந்திருந்தா? என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. நீ ஏன் ஒண்டி கட்டிட்டேன்? உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா? சரி சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். பார்த்தா பாவமா தான் இருக்கு. என்ன ஜெமினி? சைக்கிள் கேட்ட, ஏற்பாடு பண்ணியாச்சு. இதுக்கு பேர் தான் ஓட்டுறா? எனக்கு ஓட்ட தெரியாது, நீ கத்து கொடு. ஐயோ மோய், சின்ன பிள்ளைல ஓட்ட போறேன்னு போய் எனக்கு படாதாரத்துல பட்டுச்சு, இன்னமும் வலிக்குது. வேணா சீசர் உன்னை நல்லா ஓட்டுவார். இல்லம்மா, சீசர் நல்லா சைக்கிள் ஓட்டுவார்னு சொல்ல வந்தேன். சரி, சீசர் எழுப்பி விடு. நீ தான் சைக்கிள் ஓட்டி பழகணும், நீயே வந்து சீசர் எழுப்பிக்க. சீசர் சீசர். என்னடா அதிசயமா இருக்கு இன்னைக்கிலே? சீசர் சீசர், சைக்கிள் ஓட்ட கத்து கொடு. சரி, சைக்கிள் ஓட்ட கத்துறேன். ஆனா நான் உங்ககிட்ட ஒன்று கத்துக்கணும். என்னது? நீ எனக்கு துப்பாக்கி சுடுறத கத்துறணும். அதெல்லாம் கத்து கொடுக்க முடியாது. அப்பனா நான் சைக்கிள் கத்துற முடியாது. கத்து கொடுக்குறேன். நீ முதல்ல சைக்கிள் ஓட்ட கத்து கொடு, அப்புறமா நான் துப்பாக்கி சுட கத்து கொடுக்குறேன். சரி உட்காரு, சீட்ல உட்காரு. என்ன இடுப்பு பிடிக்கிற? அங்கெல்லாம் பிடிக்கணும், இல்லைன்னா உழுந்துருவேன். காலத்துக்கு படல வைய.
எப்படி? கற்பூரம் மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்கிட்ட. என்ன விஷயமா மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்க? இந்த ஊர்ல ஒரு சின்ன காரணமா. அதான் கேக்குறேன், என்ன காரணம்? இந்த ஊர்ல ஒரு பொருளை தொலைச்சிட்டேன். அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இங்கே தான் இருப்பேன். அந்த பொருளை கிடைக்கலன்னா? அந்த பொருள் கிடைச்சிருச்சு, அது சம்மதம் தான் கிடைக்கல. அது சம்மதத்தோட இங்கிருந்து கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். அப்போ சம்மதம் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவ? இங்கிருந்து போறது என்னோட உசுரா தான் இருக்கும். சச்சா, அப்படிலாம் சொல்லாத. பொருள் கிடைக்கும், இந்த கிளி சொல்றேன்ல. சரி கிளி, நீயே சொல்லிட்டல, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அண்ணே மாட்டிக்கங்கண்ணே, வாங்கண்ணே. காலையிலே வந்து என்ன எழுப்பி தொல்லை பண்ற? எதுக்கு எங்க வந்தா? சீசர் சீசரு சோசருன்ட்டு நம்ம இனத்துல ஒட்டவே இல்லையடா. ஏதப்படி அதான் சீசன் சொன்னேன். என்னடா சீசர் சோசருன்ட்டு நம்ம கூட்டத்துல ஒத்துக்க முடியாதுடா. காட்டு பூனை மூத்திர வாட வரவே இல்லையடா. மெட்ராஸ்ல இருக்காரு, மெட்ராஸ்ல காடு இல்லைல, அதனால பூனை வேட்டைக்கெல்லாம் போனது இல்லை. நம்பால தான். ஹாய் கிளி, ஹாய் கிளி, வா வா வா. என்ன அங்கே மாமாக்கு பலூன் கொடு. டேய் இத ஊதுடா, வா ஊது காட்டுறா. ஏ கிளி, உங்க அக்கா வந்தால சமைச்சாலா? மாட்டி பாரு. என்ன பேசிட்டு அலர்ஜி கிடக்குதே. மச்சர் பாக்க வந்தியாக்க? இவன் என்ன ஊதுற மாதிரி அவளை பாக்குறேன், அவ இவனை பாக்குறான். எங்க போறப்பல? சிதம்பரத்துக்கு போறேன். சிதம்பரம் வர வந்து போறோம். யாவது வருவா? சீப்பே. ஐயோ, இந்த வாரல்ல அவ என்னோட முறை பொண்ணு. அது மட்டும் இல்ல, நான் 3வது சம்சாரமா கட்டிக்கிற போறவன். 3 மாசத்துக்கு முன்னாலே அவனை நான் கட்டி கூட்டி போயிருப்பேன். ஆனா இங்க முருகேங்கிற ஒரு முரட்டு பையன் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டான். இப்ப அவனோட நிலைமை என்னாச்சு? போலீஸ் என்கவுண்டர் போட அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. அவனை போலீஸ் போடுறாங்களோ இல்லையோ, நான் போட்டுருவேன். லுக்கு விடுறது, பிள்ளைக பின்னாடி போறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிற கூடாது. பொழைக்கிற வேலையை மட்டும் தான் பார்க்கணும். என்ன மிருகமாக்க பார்த்துறாத. யாரா விஷத்தை கலந்தது சொல்றா? உனக்கு எனக்கு அப்பா அம்மா தானே, வேற தாத்தா ஒண்ணு தானே. உனக்கு ஓடுற ரத்தம் தானே எனக்கு ஓடுது. இந்த மாதிரி ஈனமான வேலை நான் செய்வேன். நானே இந்த வேலைய, இந்த சாராயத்துல யாரும் விஷத்தை கலந்தாங்கன்னு நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். இது சத்தியம். காட்டுக்குள்ள போற பசங்க கிட்ட சொல்லி அனுப்புறேன், தைரியமா போங்க. பார்த்தா சொல்லு. சரிங்க சாமி. இங்க பாரு, என் மாமே பொண்ணு கிளி குஞ்சு. இங்க பாரு, மாமே வர்றேன்னு சொல்லிட்டு காரா கௌதாரி உள்ளுக்குள்ள மோச குஞ்செல்லாம் வச்சுக்க போல் இருக்கு. பிரியாணியா போடு. இங்க பாரு, வாயிலே சுட்டு. ஆமா, அப்புறம் கிளி குஞ்சு ஆத்தான்னு கூட பார்க்க மாட்டேன். ஓய், ஒன்னே சுட்டுறதுக்கு முன்னாடி அவனை சுட்டு வரும் பாரு. அன்னைக்கு என்ன கையால அடிச்சுருங்கிறியா? ஏன்னா உத்த பாரு, வாடா இப்ப வாடா. அன்னைக்கு நீ மட்டும் இல்லைனாக்க என் கிளிய கூட்டி போய் நேரம் குடும்பம் நடத்தி அந்த கிளிக்கு 2 குட்டியை கொடுத்து ஈரோடுல செட்டில் இருப்பா. எடுவட்ட வேலை. இப்ப வாடா. என் கிளிய கட்ட விடாம பண்ண நீ தானடா. இப்ப வாடா. உஷ். ஐயோ கிருப்பாயா, அந்த சாமிக்கு தெரிஞ்சு என்ன ஆகுமோ? இப்ப தானே முதல்ல வாயில சுடுங்க. ஓவரா பேசிக்கிட்டு இருக்கிற. தெரிஞ்சா என்ன, தெரியாம போனா என்ன? எவ்வளவு நாளைக்குடா இருக்க போற? பேசுற வரைக்கும் பேசு, முடிஞ்சு. அவன் கதை முடிஞ்சு. அங்க என்னடா சத்தம்? ஐயா, ஏன் சாமி, இப்ப நீங்க அவனை சுடுறீங்களா இல்ல நான் அவனை சுடவா? டேய் போடா. ஓ, நீங்க எல்லாம் ஆளுகளை புடிச்சு வச்சு சுடுற பாட்டு. நாங்கெல்லாம் பறக்கிறத சுடுவோம், நடக்கிறத சுடுவோம், ஓடுறத சுடுவோம். நீங்க சொந்தமா ஓடி யாரையும் சுடவே மாட்டீங்கல்ல. ஒழுங்கா போயிடு. சாமி மனுஷங்க சாமி. போ மனுஷங்க சாமி. ஒழுங்கா கூட்டிட்டு போ, இல்ல கொண்டு போய் லாடம் கட்டிடுவேன். சரிங்க சாமி, நான் பேசிக்கிறேன். நீங்க போங்க சாமி.